ஒரு புத்தகத்தை சின்னதுல நான் படிச்சிருந்தேன். சாது சுந்தர் சிங்கினுடைய ஒரு பிரசங்கம். அப்ப அவர் இப்படியே சொல்றாரு, ஒரு இல்லுஸ்ட்ரேஷன். ஒரு பெரிய பணக்காரன் சாகிற நேரத்துல அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, நமக்கு பிள்ளையும் இல்ல மனைவியும் இல்ல, ஆகவே இப்போ இவ்வளவு சொத்து இருக்கு, நம்ம அப்படியே செத்து போனோம்னா நம்மள தூக்கி போட கூட ஆட்கள் யாரும் இல்ல, அதனால இந்த சொத்தை யாருக்காச்சும் நம்ம எழுதிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து ஒரு போர்டு வந்து அவனுடைய வீட்டுக்கு முன்னாடி எழுதி போட்டானா. 7:30 இருந்து 7:45க்குள்ளாக நாளைக்கு யாரெல்லாம் எனக்கு நீங்க வச்சிருக்கிற சொத்தெல்லாம் வேணும்னு வரீங்களோ அவர்களுக்கே என் சொத்தை நான் எழுதி வச்சிடறேன். இதை பார்த்த ஜனங்க காலையிலே ஓடி வந்துட்டாங்க. என்னன்னா இது உண்மையா பொய்யா, யாராச்சும் அந்த மாதிரி போனா தருவாங்களான்னு இவங்க அப்படியே கேள்வி ஒருத்தன் மாத்தி நீ போ நீ போ நீ போ நீ போ. ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துட்டு அந்த இடத்துல வரான். ஏன் நின்னுக்கிறீங்க, எதனா சாவாயிச்சான்னு கேக்குறான். இல்லடா இந்த மாதிரி எழுதி இருக்காரு, எல்லாம் சொத்து நமக்கு தந்துடுறாரு, ஆனா உள்ள போகிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. அவன் சொன்னா எனக்கு வெக்கமா இல்ல, அதனால தான் பிச்சை எடுக்கிறேன். நான் போறேன்னு உள்ள போயிட்டான். உள்ள போனதுமே சரியா 7:45 இவன் போய் நிக்கிறான். ஐயா பிச்சை போட ஐயான்னு. அப்பதான் அந்த ஆள் என்ன பண்ணாராம், பத்திரத்தை எடுத்து அவன் கையில கொடுத்துட்டு சைன் பண்ணிட்டு, நான் சொல்ற வார்த்தையை நீ நம்பி வந்ததுனால எல்லா வச்சு நீ வைத்துக்கொள் என்று தோல் மேல கை போட்டு எல்லாருக்கும் முன்னாடி காட்டினானா என் சொத்தெல்லாம் இவனுக்கு எழுதி கொடுத்துட்டேன். அநேக கிறிஸ்தவர்கள் வெளியே நிற்கிறவர்களாக தான் இருக்கிறாங்க. இதுல யார் வாஞ்ச தாகம் தேவனுடைய வார்த்தை மேல இருக்கோ அவர்கள் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள்.